தமிழகத்தில் சமத்துவம், சமூக நீதி தழைத்தோங்க காரணம் பேரறிஞர் அண்ணாவின் பெயர் தாங்கி புரட்சித் தலைவரின் அடியொற்றி புரட்சித் தலைவியின் கரம் பற்றி புரட்சி தமிழரின் தலைமையில் செயல்பட்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். திராவிட கொள்கையின் அடிப்படையான சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்குமான வாய்ப்பு, பெண் விடுதலை, அனைவருக்குமான கல்வி என எல்லாவற்றையும் தமிழகத்தில் நிலைநிறுத்தியது அதிமுக தான். புரட்சித் தலைவர் காலத்தில் மணியக்காரர் முறை ஒழிக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன. கிராம நிர்வாகத்தில் குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் பரம்பரையாக அனுபவித்து வந்த அதிகாரத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரவலாக்கி சாமானியர்களின் அரசு வேலை கனவை நிறைவேற்றியவர் புரட்சித் தலைவர். இந்தியா முழுவதும் 50% மட்டுமே இடஒதுக்கீடு அமலில் இருக்கும்போது புரட்சித் தலைவர்தான் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 68% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 7 பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டன. அதில் தஞ்சையில் தமிழுக்கென ஒரு பல்கலைக்கழகமும், கொடைக்கானலில் மகளிருக்கான ஒரு பல்கலைக்கழகமும் உருவானது. புரட்சித் தலைவரின் சத்துணவு திட்டம்தான் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்கிற திராவிட கொள்கையின் பெருங்கனவை நிறைவேற்றியது. அடித்தட்டு மக்கள் பலரை பள்ளிக்கு இழுத்து வந்த திட்டம் இது. உலக தமிழர் மாநாட்டை நடத்தியவர் புரட்சித் தலைவர்தான். அரசு அலுவலகங்களில் அம்பேத்கர் உருவப்படம் வைக்கப்பட்டது புரட்சித் தலைவரின் ஆட்சி காலத்தில்தான். அதன் பின்னர் புரட்சித் தலைவியின் ஆட்சி காலத்தில் 69% இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அவரை சமூக நீதி காத்த வீராங்கனை என தமிழகமே கொண்டாடியது. பெண் விடுதலை, பெண் உரிமை என்கிற திராவிட இயக்கங்களின் முழக்கங்களுக்கு உயிர் கொடுத்தவர் புரட்சித் தலைவி. மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கியது, தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சர் மகளிர் முன்னேற்ற திட்டம், அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டம், சூதாட்ட தடை சட்டம், தாய் சேய் நல திட்டங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா உணவகம் தொடங்கி அம்மா குடிநீர் வரை ஏழை எளிய மக்களுக்கான பல திட்டங்களை தீட்டினார் புரட்சித் தலைவி. பெண்கள் கல்வியை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகவே பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுத்தார், மடிக்கணினி கொடுத்தார், தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார். பள்ளி செல்லும் குழந்தைகளின் சீருடையில் பாகுபாடு இருந்திடக் கூடாது என இலவச சீருடை, பள்ளிக்கு கொண்டு செல்ல பேக், காலனி என அனைத்தும் கொடுத்தார். எங்கும் பாகுபாடு இருந்திடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். விலையில்லா ஆடு மாடுகள் கொடுத்து கிராமப்புற பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை கொடுத்தவர். விலையில்லா மிக்சி கிரைண்டர் கொடுத்து சமையலறையில் இருந்தும் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். தான் கொண்டு வந்த திட்டங்களில் இலவசம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாதவர் புரட்சித் தலைவி. இதுதானே திராவிட கொள்கைகளின் அடித்தளம். சக மனிதனை மதிப்பது மட்டுமல்ல, எந்த வகையிலும் மனதை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதுதானே அடிப்படை. அந்த வகையில் திராவிட கொள்கைகளை நிலைநாட்டியவர் புரட்சித் தலைவி. இவர்கள் வழிவந்த புரட்சி தமிழரின் ஆட்சியில் அண்ணாவின் மாநில உரிமை கொள்கைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டது. காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு நம் மாநில உரிமை நிலைநாட்டப்பட்டது. நீட் விவகாரத்தில் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்ட போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் அளித்த 7.5% உள் ஒதுக்கீடு திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பத்தை கொடுத்தது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நம் மீது திணித்த போது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து தமிழகம் எதை எப்படி எதிர்கொள்ளும் என்பதை உணர்த்தினார். கீழடி ஆராய்ச்சியில் தொய்வு ஏற்பட்ட போது மாநில தொல்லியல் துறைக்கு நிதி ஒதுக்கி 3வது கட்டத்தில் முடக்க நினைத்த அந்த ஆராய்ச்சியை 8 கட்டங்கள் வரை எடுத்துச் சென்றார். அதோடு நிற்கவில்லை. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக தமிழர் மாநாடை நடத்தி அங்கு கீழடி தமிழரின் தாய்மொழி என உறக்க ஒலித்து தமிழரின் பெருமையை உலகறியச் செய்தார். மாநில உரிமை கோஷத்தை உறக்க ஒலித்தவர் புரட்சி தமிழர். 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்ததாகட்டும், இன்னும் பல சட்ட, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறந்ததாகட்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு சொல்லப்பட்டவை சில, சொல்லாதவை பல. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவர்கள் வாய்ச்சவடால் பேசும் வாய் சொல் வீரர்கள் அல்ல, திராவிட கொள்கைகளை செயல்படுத்தி வரும் செயல் வீரர்கள். சாமானியருக்கும் அதிகாரம் என்கிற பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகளை உறக்கச் சொல்லும் ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே.